ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்றைய பார்க்கவிருக்கும் தலைப்பு வசதியான கணவன் அமையும் யோகம். பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் என்றும் 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் என்றும் நம் ஆன்றோர்கள் நிர்ணயித்துள்ளார்கள். அதுபோல் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை வலியுறுத்துகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் 2, 7 ஆகிய இடங்களை வைத்து எப்போது திருமணமாகும், எப்படிப்பட்ட கணவர் வருவார் என்பதை எளிதாக நிர்ணயம் செய்ய முடியும். திருமணத்துக்கு குருபலம் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய வீடுகளில் குரு கோச்சார ரீதியாக வருகிற போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் ஆகாமல் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கே இந்த அமைப்பு உண்டாகிறது, எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. ஒரு பெண் ஜாதகத்தில் 2 மற்றும் 7 சுபகிரகம் வீற்றிருந்து 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று காணப்பட்டால் அந்த பெண்ணின் கணவன் நல்ல வசதி உள்ள இடத்தில் இருந்து வருவார். கணவர் அமைந்த பிறகு வாழ்வு உயர்ந்தபடி இருக்கும். 7ஆம் அதிபதி லாபம் பெற்று 11ஆம் வீட்டில் காணப்பட்டால் கணவன் செல்வந்தராகவும் உயர்ந்த பதவி வகிப்பவராகவும் திகழ்வார். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்வை செய்தாலும் அழகான வசதியான நல்ல கணவர் அமையும் யோகம் உண்டு. 7ஆம் அதிபதி 6, 8, 12 அமைய பெற்றாலும் தாமத திருமணமும் ஒற்றுமை இல்லாத கணவன் அமையும் யோகமும் உண்டாகும். அதுபோல் 7ஆம் வீட்டில் சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவிகள் இருந்தால் வசதி வாய்ப்பில் குறைந்த கணவராகவும், அதாவது மனைவியுடன் சண்டை போடும் கணவராகவும் வருவார். 7இல் புதன் அமைய பெற்றால் அத்தை மகனை கைப்பிடிக்கும் யோகம் அமைப்பெறும். அதே போல 7இல் சூரியன் இருந்தால் மனைவியுடன் ஒத்துப்போகாத கணவர் தான் வருவார். 7ஆம் அதிபதி 4இல் காணப்பட்டால் தாய் வழி உறவில் கணவர் அமைவார். திருமணத்திற்கு பிறகு பூமி, வீடு, வாகனம் யாவும் அமையும். 7ஆம் அதிபதி 5இல் இருந்தால் உறவு மூலம் கணவர் வரமாட்டார். ஆனாலும் காதல் திருமணமோ கலப்பு திருமணமோ உண்டாக வாய்ப்புள்ளது. 7ஆம் அதிபதி 6இல் அமைய பெற்றால் மாமன் வழி உறவில் மணாளன் அமையும் யோகம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதி 7இல் காணப்பட்டால் அத்தையின் மகனையோ உறவில் வரனோ அமையும் யோகம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதி 8இல் இருந்தால் உறவில் வரன் உண்டாக முடியாது. திருமணத்திற்கு பிறகு அடிக்கடி தகராறு, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு யாவும் உண்டாகும். 7ஆம் அதிபதி 9இல் காணப்பட்டால் அயல்நாடு, வெளிமாநிலம், வெளியூர் போன்ற இடங்களில் இருந்து கணவர் வருவார். திருமணத்திற்கு பிறகு செல்வம், செல்வாக்கு யாவும் உண்டாகியபடி இருக்கும். 7ஆம் அதிபதி 10இல் இருந்தால் தந்தை வழி உறவில் கணவர் அமைவார். திருமணத்திற்கு பிறகு தொழில், பொருளாதார நிலை யாவும் சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 11இல் இருந்தால் அறிமுகமான குடும்பத்தில் கணவர் அமைவார். ஆனால் உறவு உண்டாக முடியாது. உயர்ந்த உத்தியோகம் செய்பவர் கணவராக வருவார். 12ஆம் இடத்தில் இருந்தால் உறவில் கணவர் உண்டாக முடியாது. கணவர் ஒற்றுமையாகவும் அந்த பெண்ணுடன் இருக்க மாட்டார். இதுதான் நியதி. நன்றி நண்பர்களே.